இப்போ நார்மல் ஃப்ரிட்ஜுக்கும் இந்த ஃப்ரிட்ஜுக்கும் என்ன வேறுபாடு மேடம்? கரண்ட் செலவு இல்ல. பாக்குறீங்களா? ஓகே, எடுத்து காட்டுறீங்களா? இதுல இந்த மாதிரி டேப் போட்டுக்கலாம். போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல தண்ணி ஊத்திக்கலாம். இதுல உங்களுக்கு காய்கறியோ மாவோ என்ன பொருள் வேணுமோ பாலோ எது வேணுமோ வச்சுக்கலாம். அது எப்படி இப்படிதான் இருக்குங்களா? ஆமாங்க, இதுக்குள்ள வைக்கணுமா? இதுக்குள்ள வச்சுட்டு இந்த மூடி போட்டுக்கலாம். கரண்ட் செலவு மிச்சம். ரொம்ப ஆரோக்கியமானது. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லையில்ல. ஆமா, காய்கறி பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஆமா, இருக்கும். பாலே ஒரு நாள் தாங்குது. யூஸ் பண்ணியே பார்த்திருக்கோம். இது எடுத்துட்டு போனவங்களும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு. என்ன ரேட் வருதுங்க மேடம்? ரேட் வந்து ஒரு 1500ல இருந்து 2500 வரைக்கும் சைஸ் பொறுத்து இருக்கு. நீங்க கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமா, எப்படி அப்படி கடைகளுக்கு எடுத்தா ஒரு ரேட், கஸ்டமருக்கு ஒரு ரேட். ரீட்டைலர் நீங்க கொடுக்குறீங்க, ஹோல்சேலர் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எப்பவுமே நிறைய எடுக்கணும். கடைக்குன்னா ஒரு பீஸ் எடுத்தா அந்த ரேட் போட முடியாது. இப்போ 5-10 நல்லா எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்படி எடுத்தா போட்டு எப்படி பயன்படுத்திக்கிறது, எங்க வச்சுக்கலாம்? வீட்ல தான், சமையல் கட்டுல, டைனிங் டேபிள்ல, எங்க அவங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க வச்சுக்கலாம். உடையாது, எப்பவுமே சேஃபா வச்சுக்கலாம். மண்பொருள் வந்து பாதுகாப்பா தான் வைக்கணும். ஒரு போன் வச்சுட்டீங்கன்னாலே அது பாதுகாப்பா தான் வைக்கணும். கீழே போட்டா உடைஞ்சிரும். அந்த மாதிரி தான்.